ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.4ல் 14வது கொஸ்டின் பார்க்கலாம். 2x மைனஸ் 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு 0 எனில் 8x கியூப் மைனஸ் 27y கியூப் மைனஸ் 64z கியூபை காண்க. இங்கே நம்ம இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? போன சம்மில் யூஸ் பண்ண அதே ஃபார்முலா எழுதிக்கலாம். a கூட்டல் b கூட்டல் c இஸ் ஈக்குவல் டு 0 எனில் a கியூப் கூட்டல் b கியூப் கூட்டல் c கியூப் இஸ் ஈக்குவல் டு 3abc. ஃபஸ்ட்டு abc மதிப்பு கண்டுபிடிச்சு கூட்டணும். கூட்டுனா 0 வரணும். வந்தால் தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, அதை கூட்டினா 0 வரணும் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணாண்டா டைரெக்டாக இதை சால்வ் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். 8x கியூப் மைனஸ் 27y கியூப் மைனஸ் 64z கியூப். இங்கே நம்மளுக்கு ஹோல் கியூப் அப்படின்னு இல்லை, இங்கே மட்டும் தான் கியூப் இருக்கு, இதில் இல்லை. சரிங்களா? ஹோல் கியூப் அப்படின்னு இருக்கணும். ஓகே, அப்படி மாற்றலாம். ஃபர்ஸ்ட் 8 எப்படி எழுதலாம்னா 2 கியூப்னு எழுதிக்கலாம். அதாவது அடுக்கில் 3னா 2 3 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்குனா 8 தான் கிடைக்கும். இனி இந்த எக்ஸ் கியூபை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுத்து மைனஸ் 27 எப்படி எழுதலாம்னா 3 கியூப்னு எழுதிக்கலாம். 3 கியூபோட மதிப்பு 27. அடுத்து ஒய் கியூப். அடுத்து இங்கே மைனஸ் 64 எப்படி எழுதலாம்னா 4 கியூப்னு எழுதிக்கலாம். அடுக்கில் 3, அப்போ 4 3 வாட்டி எழுதி பெருக்குன்னா 64 தான் கிடைக்கும். அடுத்து அந்த இசட் கியூப் அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க 2x இதை எடுத்து எழுதிருங்க. இங்கேயும் கியூப் இங்கேயும் கியூப், அப்போ ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். இனி மைனஸ் 3y அதை எடுத்து எழுதிருங்க. இங்கேயும் கியூப் இங்கேயும் கியூப், அப்போ ஹோல் கியூப். அடுத்து மைனஸ் 4z. அடுத்து 2லேயும் கியூப் இருக்கு, ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது இப்படி இருக்கு, அதை இப்படி மாற்றி எழுதிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3, அடுத்து ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உள்ளதை பாருங்க, இங்கேயும் கியூப் இங்கேயும் கியூப், அப்போ ஏருடைய பிளேஸ்ல என்னது இருக்கு 2x, அதனால ஏயோட மதிப்பு 2 × x. அடுத்து b, ரெண்டாவது b இருக்கு, இங்கேயும் கியூப் இங்கேயும் கியூப், அப்போ b உடைய பிளேஸ்ல என்னது இருக்கு மைனஸ் 3 × y, மைனஸை மறக்கக்கூடாது, மைனஸ் 3 × y. அடுத்து c லாஸ்ட் இருக்கக்கூடியது. சரிங்களா? இங்கேயும் கியூப் இங்கேயும் கியூப், அப்போ c உடைய பிளேஸ்ல என்னது இருக்கு 4z, முன்னாடி மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் 4z. இப்போ பெருக்கலாம். பெருக்கும் போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்னா முன்னாடி ப்ளஸ் குறியீடு போடாண்டா. இனி நம்பரை பெருக்குங்க. 3 2 6, 6 3 18, 18 4 பெருக்குனா 72. இனி பாக்கி எக்ஸ் ஒய் இசட், அது அப்படியே வந்துடும். எக்ஸ் இன்டூ ஒய் இன்டூ இசட். இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.